இது மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு பாருங்க. ஏன்னா சப்போஸ் ரொம்ப நேரம் உட்காந்தா வலிக்குது, நான் முன்னாடி குனிஞ்சா வெயிட் தூக்குறேன், நான் தூக்குறதே விட்டேன், எனக்கு முட்டி வலிக்குதுன்னு தரையில் உட்காரேன், இப்போ தரையில் உட்காரதே விட்டுட்டேன். இதை செஞ்சால் ஒரு ஆர்டிக்கல் அது நல்லா இருந்தது. என்னென்னா இன்றைக்கி ஒருத்தவங்க வந்து நாங்கள் ஒரு பேஷண்ட்டு பேக் பெயின் 12 வருஷம் ஆச்சு. 2011 12 வந்து ஃபிசியோ எடுத்தேன். அப்போது வலி இல்லை, அப்படி ஓட்டிட்டேன். அகெயின் திருப்பியும் பெயின் வந்தது. அப்பப்போ வலி வரும், நான் ஹாஸ்பிட்டல் போவேன், ரிஜெக்ஷன் போடுவேன், கொஞ்சம் பரவாயில்லன்னு சொன்னாங்க. அவர் வந்து ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸில் ஒரு ஆர்டிக்கில் தான் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மேஜர் டிப்ரெசிவ் டிஸார்டரில் போயிட்டாங்க அவங்க. ஆனால் அவருக்கே தெரியல. முன்னாடி குனிய மாட்டேன், ட்ராவல் பண்ண மாட்டேன், கூட வர மாட்டேன், நீ போகிறதா நீ போ, நான் குழந்தைங்களோட விளையாடுறது கம்மி பண்ணிட்டாங்க. அவங்க வண்டியில் யாராவது ஏற்றிட்டு போனால் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆன் பண்ண முடியாது, கார் தான் எடுப்பாங்க. ஸோ லோக்கலில் இருக்க கோயிலுக்கெல்லாம் வண்டி எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. தன்னை அப்படியே லிமிட். இது மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு பாருங்கள். ஏன்னா சப்போஸ் ரொம்ப நேரம் உட்காந்தா வலிக்குது, நான் முன்னாடி குனிஞ்சா வெயிட் தூக்குறேன், நான் தூக்குறதே விட்டேன், எனக்கு முட்டி வலிக்குதுன்னு தரையில் உட்காரேன், இப்போ தரையில் உட்காரதே விட்டுட்டேன், எனக்கு இதை செஞ்சால் வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லிமிட் பண்ணி 10 வருஷம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க திருப்பி பழைய இது மாதிரி செஞ்சுருக்காங்கன்னு கேட்டால் அப்படியே குறைச்சி இப்போ 44 வயசில் ஒரு தடவை படிக்கிட்டே இருக்கும்போது விழுந்துட்டேன். அப்போ டாக்டர் போனேன், சமணம் போடாதீங்கன்னு சொன்னாங்க, அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் சமணம் போகிறதே விட்டு இப்போ நான் கீழே உட்காரதில்லை அப்படின்னு சொல்லி 65 வயசு 70 வயசு சொல்கிற ஒரு விஷயம் இப்போ காமனாக போயிட்டே இருக்குது. ஸோ இது வந்து நம்மளறியாமல் லூக்கில் ஒரு டிப்ரெஷன் இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கிளும் ஒன்று பார்த்தேன். கிட்டத்தட்ட 41,000 அந்த ஆர்டிக்கிள் நான் போடுறேன் உங்களுக்கு. 41,874 பேஷண்ட்ஸை வச்சு பண்ணுறாங்க. அவங்களுடைய ஹெர்னியேட்டட் இன்டர்வர்டிபிள் டிஸ்க் ப்ரொலாப்ஸ், அதாவது டிஸ்க் ப்ரொலாப்ஸ், ஹெர்னியேஷன்னா வெளியே டிஸ்க், இடுப்பில் ஜவ்வு, கழுத்தில் ஜவ்வு வந்துட்டு அதுக்கப்புறம் மூவ்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க எந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கல் போகும்போது கஷ்டமாக என்னடா இவ்வளோ மோசமாக ஒருத்தவங்க வந்து அது சைக்காலஜிக்கலாக இப்போ இன்றைக்கி அந்த அவரை பார்த்ததுக்கப்புறம் தெரியும். எல்லா பேஷண்ட் ஜென்ரலாக சொல்லுவாங்க. பட் இவர் அதை சொல்லும்போது தான் அவங்க ஐ திங்க் அவர் கூட சொல்லலை. அவங்க மேடம் வீட்டில் அவங்க மிஸ்ஸஸும் அவங்க பசங்க சொல்ல, இவர் எங்கே போனாலும் வரமாட்டார், எங்களை கூப்பிட மாட்டார், நாங்கள் அந்த ஒரு கல்யாணத்து கூட இவங்க வந்து இப்போ உட்காந்துப்பார், இவர் வந்து பத்திரிக்கை கூட இவர் கொடுக்க வரல அப்படின்லாம் சொல்லும்போது தான் தெரிஞ்சது ஒருத்தவங்களை வந்து பாடியில் எந்த அளவுக்கு அவங்கள அறியாமல் இதெல்லாம் அவர் செஞ்சு இல்லை, அவங்களால சுற்றி இருக்கிறவங்க எந்த அளவுக்கு ஒரு இம்பேக்ட் ஆகிறாங்க. நீங்கள் வந்து நல்லா நோட் பண்ணிங்கன்னா ஒருத்தன் படுத்த படுக்கையாராக தான் இருந்துட்டு போட்டு பரவாயில்ல, ஆனால் அந்த படுத்த படுக்கையாக இருக்கான்ல அவங்க சுற்றி இருக்கிறவங்கள அவங்க தான் பிரச்சனை. என்னென்னா அது என்ன கண்டிஷனை பொறுத்து இருக்குது. இப்போ ஃப்ராக்சர் ஆகிடுச்சுன்னா உட்காந்த இடத்துல சாப்பாடு கிடைக்கும், உட்காந்த இடத்துல அவங்க கஸ்டமர் மோஷன் போய்ட்டு வருது. பட் சுற்றி இருக்கிறவங்கள அவங்க வந்து ஒருத்தவங்க இப்போ ஒரு ஸ்ட்ரோக் ஆகிட்டு படுத்து இருக்காங்கன்னா யாராவது ஒருத்தவங்களை வீட்டில் இருந்தே ஆகணும், பார்த்துட்டே எத்தனை பேர் இதில் இருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பட் யாராவது ஒருத்தர் அவங்கள பார்த்துட்டே இருக்கணும், யாராவது ஒருத்தர் கூட இருந்துகிட்டே இருக்கணும், அவங்களை விட்டுட்டு போக முடியாது வயசானவங்க, இப்படி சொல்லி அது டிபெண்டன்சி எந்த அளவுக்கு கிரியேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அஃபெக்ட் ஆகிறவங்களோட சுற்றி இருக்கிறவங்க தான் வந்து பயங்கரமாக அஃபெக்ட் ஆகிறாங்க. இன்றைக்கி அந்த அவர் விஷயத்தில் பார்க்கும்போது நிறைய சொல்லுவாங்க. பட் அவர் விஷயத்தில் பார்க்கும்போது யோசிச்சா அவர் முன்னாடியே பார்த்துருந்துருக்கலாம் அப்படி சொல்லலாம், அவர் வந்து அதை ஓட்டலாம் அப்படியே பார்த்துக்கலாம்னு சொல்லி இக்னோர் பண்ணி அவ்வளோ சீரியஸாக இருந்தாங்க. ஸோ ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு